ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் வரக்கூடிய ஜென்ரல் தமிழ், ஓகேலா, அந்த பொது தமிழுக்கான பாடத்தில் இருந்து எல்லா தலைப்புகளிலும் இருந்து நம்ம தினமும் ஒரு 15 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதன் அடிப்படையில் இதை பகுதிவாகவே பிரித்து போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2 உங்களுக்கு போக போகுது. இப்போ பார்ட் 1ல் ஒரு முக்கியமான ஒரு 15 கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. சங்கம் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேலா? சங்கம் அப்போ வந்து தமிழுக்கு சேவை செய்வதற்காக என்ன பண்ணியிருப்பாங்க, சங்கம் என்றால் கூடுதல் என்று பொருள். அப்படிங்க அசோசியேஷன் என்று சொல்லுவாங்க. அப்போ சங்கம் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 3 சங்கம் கூடியது, முச்சங்கம். அப்படிங்களா? முதல் சங்கம், இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கம், 3 சங்கங்கள் கூடி தமிழை வளர்த்தது. முதற் சங்கம் நடந்த இடம் எது? இது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தென்மதுரை என்று சொல்லக்கூடிய இடத்தில் முதற் சங்கமானது நடந்தது. அதுக்கடுத்து முதற் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? யாருன்னு கேட்டீங்கன்னா காய்ச்சின வழுதி என்னும் ஒரு பாண்டியன். ஓகேலா? காய்ச்சின வழுதி அவர் தான் தொடங்கி வைத்தார். முதற் சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 பேர். காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன்னு சொல்லக்கூடிய அரசர் வரை மொத்தம் 89 பேர் இதை ஆதரித்தார்கள். முதற் சங்கத்தில் தோன்றிய நூல்களுள் சில. அகத்தியம், ஓகேலா, பழமையான நூல்களில் அகத்தியம், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை, பெரும்பரி பாடல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். ஓகேலா? முதற் சங்கத்தில் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, முதற் சங்கத்தில் வீற்றிருந்த முதன்மையான புலவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கான விடை அகத்தியர், சிவபெருமான், முருகவேல், முரஞ்சியூர், முடிநாகரையர், அந்த மாதிரி சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 549 பேர் அதில் இருந்தாங்க, இடம்பெற்றார்கள் என்று தகவல் கிடைக்கிறது. இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் எது? முதற் சங்கம் முடிஞ்சாச்சு. இடைச்சங்கம் நடந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கபாடபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இந்த இடைச்சங்கமானது நடந்தது. இடைச்சங்கத்தை காத்த அரசர்கள் யாரு? நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வெண்டர்செழியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்லேருந்து முடத்திருமாறன் வரை கிட்டத்தட்ட ஒரு 59 பேர் இதை ஆதரித்தார்கள். இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல்களுள் சில அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெருங்கலி, பெருங்குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம், இவெல்லாம் இடைச்சங்கத்தில் உருவானவை. மூன்றாவது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இடைச்சங்கத்தில் வீற்றிருந்த சிறப்பு புலவர்கள் யாரு? நிறைய பேர் இருக்காங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அகத்தியர், தொல்காப்பியர், மோசி, வெள்ளூர் காப்பியனார், சிறுபாண்டு ரங்கன், திரையரன் மாறன், கீரந்தை முதலிய கிட்டத்தட்ட ஒரு 59 பேர் அதில் இடம்பெற்றிருந்த முக்கியமான புலவர்கள் சொல்றாங்க. மூன்றாவது பாருங்க, கடைச்சங்கம் தோன்றிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா தற்போதைய மதுரைன்னு சொல்லக்கூடியது. ஓகேலா? அது தென்மதுரை. ஃபர்ஸ்ட் சங்கம் வடமதுரை, தென்மதுரை மாதிரி, இது வந்து வடமதுரை. கடைச்சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடத்திருமாறன், அவர் தான் நிறுவினார். கடைச்சங்கத்தை காத்த அரசர்கள் யாரு? முடத்திருமாறன் முதல் அவர்கள் தொடங்கி உக்கிர பெருவழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரை கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அதுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். சங்கங்களை பற்றி முழுமையாக தகவல்களை தரக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தானே பண்ணுது. இந்த மேற்கண்ட தகவலை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கிறது. இதே போல இன்னொரு டாபிக்ல என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, இது உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.